பிக் தமிழ் சீசன் 9 16 அக்டோபர் 2025 என்ன நடந்தது, ஷோ எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நாளுடைய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் இடையே நடந்த சண்டை. அதாவது இத்தனை வாரம் இந்த வாரம் ஃபுல்லாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் எப்போ விஜய் சேதுபதி சார் ஷோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதோ, இப்போ கடைசி ஒரு நாள் 2 நாள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுற மாதிரியும் இவங்க அவங்கள எகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரியும். எஃப்ஜே ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் பேரை வெளியில் கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுல தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால் ஆதிரை கிட்டேருந்து விலகி போகணுன்னு பார்த்தாலும் ஆதிரை அவனை விடுற மாதிரி இல்லை. இதுதான் இவங்களுடைய கேம் பிளே. அதாவது வாரம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பாங்க. வாரத்தின் கடைசி நாள் வரும்போது எங்கே நம்ம பேரை வெளியில் டேமேஜ் பண்ணிடுவாங்களோன்னு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பாருங்க, விஜய் பார்வதி அவங்க எத்தனை கண்டஸ்டன்ஸை அந்த மூளையை கழுவுறாங்க அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திவாகருக்கும் கலையரசன் கூடயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது வினோத், அப்புறம் கம்ருதீன் கூட, ஃபைனலாக திரும்ப திவாகர் கூட பேசி ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமான வெளியில் மக்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உள்ளுக்குள்ளே இருந்து அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அடுத்தது மாஸ்க் டாஸ்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, கமருதீன் வின் பண்ணிட்டாரு. பட் அந்த இடத்துல ஏற்கனவே விக்ரம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பார்வதியை ஒரு தடவை தள்ளி விட்டுருப்பாரு. பார்வதி ரொம்ப கோபமாக வந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க்லையும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, துஷாரை உடம்பு வச்சு ஒத்த இடிதான், அவ்வளோதான், தலைவர் கீழே விழுந்துருவார். துஷார் கீழே விழுந்து தலையில் அடிப்படுற அளவுக்கு தன்னுடைய இதென்ன ரக்பி கேமாக மசில் பவரை காட்டி அப்படியே இது பண்ணுறதுக்கு ஜாலியாக விளையாட்டு போக வேண்டியது தானே. ஹியூமன் அடிப்படாத அளவுக்கு விளையாடுறது நல்லது. அடுத்தது துஷாரோட கேப்டன்சி. அதாவது போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஷோவில் என்ன அரோரா, நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதேன்னு விஜய் சேதுபதி சொன்னது தான்ப்பா. இந்த வாரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க, கடைசியில் அந்த துஷாரோட வாழ்க்கையே நாசமாக போயிடும் போல இருக்குதே. அவங்களுக்கு தெரிஞ்ச கேம் பிளே என்னவோ அதை அப்படியே நகர்த்திட்டாங்க. 9 பசங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வாரமாக இந்த அம்மா வச்சு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ண போகிறாங்க. இதில் முதல்ல இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், பிக் பாஸில் நடக்காத ஒரு விஷயத்தை நிறைவேற்றிருக்காங்க. யார் அப்படின்னா, துஷார் தன்னுடைய கேப்டன்சி பதவியை நாசமாக்கி விட்டார். இது காரணம் யாருன்னா, முழுக்க முழுக்க துஷாரும் அரோராவும் தான். அந்த அம்மா பேசணுன்னா தலைவர் மயங்கி விழுந்துட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெளியில் இதை தான் பேசுவாங்க. நீ துஷார் உள்ளே எப்படி இருந்திருந்தாலும் வெளியில் பார்த்த மக்களுக்கு என்ன பேசுவாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அரோரா பின்னாடி நீ போனது தான். அதே மாதிரி அடுத்தது சபரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் இடையில சண்டை நடக்கும்போது இவங்க 2 பேரையும் சமாதானம் படுத்துகிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே சண்டை போடாதீங்கன்னு தனியாக மறைவாக கூட்டிகிட்டு போய் பேச வைப்பார். அவர் யார்கிட்ட யாரை காப்பாற்றுறாருன்னு தெரியல. சபரி ஒரு ஃபுல்லான ஒரு ஃபேக் கேரக்டர்னு மட்டும் நல்லா தெரியுது. வெளியில் நிறைய சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு இருப்பீங்க. பட் ஈவந்தோ இதுதான் உண்மை. கடைசியாக ஸ்பெஷல் டின்னர், வின் பண்ணவங்களுக்கான ஸ்பெஷல் டின்னர், இது ஒன்று நல்லா இருந்தது. இதில் ஒரு விஷயம் முக்கியமாக, ஸ்பெஷல் டின்னர் நடக்கும்போது எல்லாரும் ரெடியாகி போகும்போது கிச்சனில் ஒரு சண்டை. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த இடத்துல பேசவே வேண்டாத ஒரு விஷயம் யார் அப்படின்னா, இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் தான். ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னா, இத்தனை நாளாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்க இப்போ மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வீக்கெண்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவங்க என்னத்தை கேவலமான விஷயம் பண்ணாங்களோ அதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி டைரெக்டாக கேட்க தான் போகிறாரு. அந்த கேவலமான விஷயத்துலேருந்து இவங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். அதாவது விஜய் பார்வதி கிச்சனில் அவ்வளோ கிளாஷ் பண்ணாங்க, அவ்வளோ பண்ணாங்க, என்னெல்லாமோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் வாய திறக்காத ஆதிரை இன்னைக்கு எஃப்ஜே இவங்க சொன்னதை கேட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையாம் கிச்சனில். அதாவது சூப்பர் டீலக்ஸில் உள்ளவங்க என்ன கேட்டாலுமே அந்த இடத்துல பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க பண்ணணுன்றது ரூல். எஸ், அக்ரீட். ஆனால் இன்னைக்கு மட்டும் ஆதிரை கேட்டது எஃப்ஜே பண்ணலை அப்படின்னோடனே ஆதிரை என்ன பண்ணுறாங்க, அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களை யாராவது இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா, நம்ம சொல்கிறது எதையுமே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னா பார்வதி கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏமா அவன் எஃப்ஜே பண்ணலன்றதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பண்ணலன்னு நீ சொல்கிறது சரியா? தப்பு.
ஆதிரி அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவே அந்த இடத்துல சண்டை போடணுன்றது கிடையாது. சும்மா பெர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு எஃப்ஜேவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எஃப்ஜே அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு அவனும் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆதிரை போய் எஃப்ஜே கிட்ட மன்னிப்பு கேட்கறதும், ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போடுறதும், அதை சபரி வந்து சமாதானப்படுத்துறதும், இப்படி வந்து ஒரு 15 நிமிஷம் ஷோவை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த முகரைங்களை காட்டாம இருந்தாலே நல்லா இருக்கும். அடுத்தது பார்வதியை வந்து நோட் பண்ணணும். ஏன்னா இந்த வீட்லயே வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் பேசி கேமை கொஞ்சம் நல்லபடியா நமக்கு வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே நல்லெண்ணம் கொண்ட ஒரு மனிதர் யாரு அப்படின்னா பார்வதி தான். பார்வதி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் கூடயும் கலையரசர் கூடயும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. யாரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? யார் யார் விஷம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்வதியோட டாபிக். ஸோ இவங்க திவாகர், கலையரசன், பார்வதி இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுவாங்க. லைக் ரம்யாவை பத்தி. ரம்யாவும் வியானாவுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். லைக் ரம்யா சொல்லியிருப்பாங்க, எப்போ இந்த மாஸ்க் டாஸ்க் நடக்கும்போது அவங்க பொம்மை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க போல. ஆனா என்ன நடந்தது, அவங்களே அமுக்கிட்டாங்க. ஸோ உடனே ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க, வியானா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் நினச்சேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால என்னை விட்டுருவாங்கன்ட்டு, ஆனால் அவங்க என்னை விடலை அப்படின்னு சொன்ன உடனே வியானா சொல்லியிருக்காங்க, அப்போ நீ இதை வந்து பேசின அப்படின்னா இதுக்கு முந்தின நாள் நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னதை வந்து நடிப்புன்னு நினச்சிருவாங்க, அதனால வந்துட்டு நீ பேசுறது சரி கிடையாதுன்ட்டு வியானா ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது பார்வதிக்கு பயங்கர மோட்டிவ் ஆயிடுச்சு. பார்வதி சொல்றாங்க, வியானாவே இப்படி சொல்லிட்டா அப்படின்னுவாங்க. கரெக்டு தான். ஸோ அப்பதான் கலையரசன் சொல்லுவாரு, யாருமே இங்க சிம்பத்தி தேட முடியாது. யாராவது இங்க சிம்பத்தி பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வெளிப்படையா தெரிஞ்சிடும். கண்டிப்பா அது வெளிப்படையா தெரியதான் செய்யுது. ஏன்னா ரம்யா வந்து ஒரு அவங்களோட கேம் பிளேவே அப்படித்தான். அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஸோ பார்வதி சொல்லிடுவாங்க, ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 வாரம் நான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல தான் இருப்பேன் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்து திரும்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவாங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வரக்கூடிய வாரத்தில் 2 பேருக்கு இருக்கு. அது திவாகருக்கும், திவாகர் நீயும், அடுத்தது பார்வதி நானும் 2 பேருக்கு மட்டும்தான் எடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த வாரத்துக்கு தேவையான கண்டென்ட்டை இப்பயே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு கிளாஷ் இருக்கும், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் திவாகர் என்ன சொல்லுவார்னா, இவங்களெல்லாம் இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கணுமா, அதுக்குள்ளே நம்ம அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி ரம்யா அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் பார்வதி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, வினோத்தை பற்றியும் சொல்லுவாங்க. விஷம் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா வினோத், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே தான், அவங்க எல்லாமே ஒரு கேங் மாதிரி இருக்காங்க. லைக் சுபிக்ஷா, வியானா, ரம்யா, வினோத் இவங்க எல்லாமே வந்து விஷமா இருக்காங்க, இவங்களை முதல்ல நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. அடுத்தது இன்னொரு கான்வர்சேஷன் நடக்கும். யார் கூட அப்படின்னா பார்வதி, கம்ருதீன், அப்புறம் வினோத் இவங்க 3 பேரும் எப்போ பேசுவாங்க அப்படின்னா நைட்டில் காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ருதீன் வின் பண்ணதுக்கப்புறமா போய் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்போ பார்வதி சொல்லுவாங்க, கம்ருதீன் வின் பண்ணதில் அவங்க யாருக்குமே, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து ஹாப்பி கிடையாது. இதுவே துஷார் வின் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நீ வின் பண்ணதுனால தான் உன்னை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா நீ வந்து அவங்க ஏதாவது சொன்னால் எதிர்த்து பேசுவ, ஆனால் துஷார் அப்படி கிடையாது, எது சொன்னாலும் அவன் வந்து கேட்டுப்பான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வினோத்கிட்ட ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. லைக் எப்படி அப்படின்னா, இந்த மறுபடியும் அவர்கிட்ட போய் விஷம் அப்படின்னு சொல்லி யாரை பேசுவாங்கன்னா வியானா, அப்புறம் சுபிக்ஷா, ரம்யா இவங்க 3 பேரை பற்றியும் அவர் ஒரு பதிவை வந்து அவர் வினோத்தோட மனசில் இறக்கிட்டு மேடம் வந்து கிளம்பிடுவாங்க. எகைன் மேடம் வந்து திவாகர் கிட்ட பேசுவாங்க. ஸோ 3ஆவதா வந்து திவாகர் கூட தனியாக பேசும்போது பிரவீனை பற்றி ஒரு விஷயம் பேசுவாங்க. லைக் பிரவீன் வந்து நாமினேஷனில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தார், நாமினேஷனில் வந்ததுக்கப்புறம் ஆள் பயங்கர சைலண்ட் ஆயிட்டாரு, இது அவருடைய ரியல் கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி, பிரவீன், அப்புறம் இன்னும் அந்த எஃப்ஜே இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து விஷம் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுவாங்க. அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களையும் வந்து பேசிப்பாங்க. ஸோ பார்வதியோட முக்கியமான வேலைகள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கூடையும் போய் பேசுவாங்க தெரியுமா, முன்னாடி பின்னாடி பேசுவாங்கல்ல, அது வந்து பார்வதி கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சில சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையும் அவங்க பேசுகிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்.
அடுத்தது மாஸ்க் டாஸ்க் வந்து நடந்துச்சு. மாஸ்க் டாஸ்க் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு அட்டால் போட்டால் தட்டால் போட்டாலாம் நடக்கலை. தெரிஞ்ச மாதிரியே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்ணாங்க. பட் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதுல தான் வந்து ஒரு பெரிய போட்டி இருந்தது. கடைசியில் துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் காம்படிஷன் நடந்தது. கம்ருதீன் வந்து வின் பண்ணிட்டாரு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, விக்ரம் வந்து ரக்பி கேம் தான் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிடிச்சி தள்ளி விடுறதும் இடிச்சு விடுறதும் தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக வச்சிருக்காரு. துஷார்ன்றதுனால பரவாயில்ல, இதுவே வேற ஏதாவது பொண்ணுங்க அடிபட்டு கீழே விழுந்திருந்தாங்கன்னா ஏதாவது ஆயிருக்கும். பட் விக்ரம் வந்து அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துஷாரோட கேப்டன்சி. அரோரா சோழியை முடிச்சிட்டாங்க. அரோரா வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு மாதிரி ஒரு இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் விஷம் கொத்திடும் தெரியுமா. கம்ருதீன் வந்து இந்த விஷயத்தில் இப்போ வரைக்கும் தப்பிச்சிருக்கான். ஏற்கனவே அவன் பேர் டேமேஜாக இருக்கிறனால இந்த அம்மா அவனை விட்டு வச்சிருக்கா என்னன்னு தெரியாது. ஆனால் துஷாரை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸ்பாயில் அவன் வந்து அவனாவே இல்லை. இந்த அம்மா வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா துஷாரா கிடையாது. துஷாரு துச்சமாக போயிட்டாரு, அவ்வளோதான். மக்கள் வந்து இன்னைக்கு துஷாரை வந்து ஒரு அனுதாபமாக பார்க்குறாங்க. டே எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவன் மேலே வேதனைப்படுறாங்க. முதல் கேப்டன்னு சந்தோஷப்பட்ட மக்கள் எல்லாம் அவன் ஒரு ஓ அவன் வந்து ஒரு இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக பண்ணிட்டு போறானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் மனசு அப்படிதான் தோணுது. துஷார் வந்து கொஞ்சம் தனியாக வந்து விளையாடி இருக்கலாம். சரி, இவ்வளோ அசிங்கப்பட்டானே, அப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சுதா? உன்னை கேப்டன்சியை தூக்கிட்டாங்க, நீ போய் யார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறது. அது ஏன்னா பார்வதி வந்தால் மட்டும் உனக்கு வந்து ஒரு அவ்வளோ கோவம் வருது. பார்வதி கேட்டது கரெக்டு தான், தலைகணத்தோட ஆடாதரா அப்படின்னாங்க. இன்னைக்கு தலையவே தூக்கிட்டாங்களா? தலைகணம் போச்சா? உனக்கு தலகணம் இல்லை, உனக்கு அசிங்கம் பிடிச்ச ஒரு கனமாக போச்சா அது? கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம கரெக்டாக இருந்திருக்கலாமா? போய் அவன் எஃப்ஜே தூங்கும்போது நீ இப்படி தூங்கக்கூடாது, மைக்கை போடும்போது மைக்கை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல. யாரையும் எதிர்த்து கேட்கறது கிடையாது. பின்னாடியே அவன் தூங்கிட்டு இருக்கான், நாய் குறைச்சிட்டு இருக்குது, ஒன்றும் கேள்வி கேட்காம நீ பாட்டுக்கு அரோரா கூட பேசிட்டு இருக்க. உடனே நீயும் மைக்கு போடுறது இல்லை. ஸோ அரோரா இஸ் அ சைலண்ட் கில்லர். அவங்க கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கறந்து எடுத்து உங்களை நாசமாக்கி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் பசங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கிறது சால சிறந்தது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கம்ருதீன் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபைனலாக ஒரு செம்ம சம்பவம் வந்து பார்வதி பண்ணிட்டு போனாங்க. ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, இன்கேஸ் செஞ்சால் வயலேஷன் அப்படின்றது தெரியும். இவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் சுபிக்ஷாவும் வியானாவும் பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, பிக் பாஸ் நாங்கள் வேலை செஞ்சால் தப்பா, பிக் பாஸ் நாங்கள் வேலை செஞ்சால் தப்பான்ட்டு. இது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ பார்வதிக்கு தெளிவாக கேட்டுச்சு. பார்வதி சம்பவம் பண்ணாங்க பாருங்க. வெளியில் போனாங்க, கிச்சன் ஏரியாவில் போய் நின்றுட்டு இந்த மாதிரி சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் பசிக்குது, அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து வேலை செய்யலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பசிக்குதுன்ன உடனே யாரோ செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற டாப்பிக்கை மாற்றி கடைசியில் வந்துட்டு யார் செய்வீங்கன்னு பேச ஆரம்பிச்சு கடைசியில் கனி அக்கா நான் வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இதோ கனி அக்கா இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகையை போட்டு விட்டுட்டு பார்வதி கிளம்பிட்டாங்க. எல்லாரும் பயங்கர காண்டாயிட்டாங்க. ஏன்னா அதுலயும் சபரி வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் தெரியுமா? எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க எங்க டின்னர் சாப்பிட்றதுக்கு, லக்ஸரி டின்னர் சாப்பிட்றதுக்கு. வின் பண்ண ஒரு சந்தோஷத்துல போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்துட்டு பசிக்குது அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து சபரி சொல்றாரு, நாங்களாம் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்க வேலை செய்ய முடியுமா? இதுவே பார்வதி இல்லாம மத்த 2 பேரும் டைரக்டா வந்து கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனாலதான் இவர் வந்து செய்யறேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டார். அதுதான் வந்து மறைமுகமான உண்மை. பார்வதி கேட்டிருந்தா அங்கே நடந்திருக்காது, அதை விடுங்க, அது அடுத்த டாபிக். பட் அவங்க கேட்டதுனால அது மட்டும் இல்லாமல் வியானாவும் சுபிக்ஷாவும் வந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பாங்க. பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்துட்டு சட்டையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற கேங் எல்லாமே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சுபிக்ஷா வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க, யார் சபரிக்கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடணும், சமையல் செஞ்சுக்க நாங்கள் கேட்கல, நாங்கள் உள்ள பிக் பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம், பார்வதி வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிரவீன் ராஜ் வந்துக்கிட்டு இந்த
தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து பார்வதி மேலே ஒரு குறைய வைப்பாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருச்சு, சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலனா என்னன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்க எக்கடோ கேட்டு போட்டோம் நம்ம போய் சாப்பிடுவோம்னு நினைச்சிட்டாங்க. அடுத்தது அவங்க வேற பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வேற மன்னிப்பு கேட்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஏமா பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைச்ச இந்த லக்ஸரி சாப்பாடை உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால எங்களால கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்கம்மா, நாங்க போய் சாப்பிடுறோம் அப்படின்னு வேற கேட்பாங்க. ஏன் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? எங்களுக்கு அப்படிப்பட்ட லக்ஸரி சாப்பாடு வேண்டாம், நாங்க இவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடை நாங்க சாப்பிட்டுக்கிறோம்ட்டு விட்டு கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ அப்பப்போ அவங்க வந்து அந்த அதை இதை யூஸ் பண்ணிக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது, போய் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கும் சாப்பாடை வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நீங்க போயிருந்துருக்கணும். உங்களுடைய கடமையை நீங்க வந்து நிறைவேற்றி இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு கேம் பிளே பண்ணது பார்வதி தான். திரும்ப அந்த கேமை வந்து அப்படியே பார்வதி பக்கம் திருப்பினாங்க. பட் எனிவே அது வந்து பெருசாக போகல. அதுக்கப்புறம் ஜெயிச்ச டீம் வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு லக்ஸரி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு போனாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஷோ முடிஞ்சது. ஷோவில் இந்த தேவையில்லாத கண்டென்ட்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த எஃப்ஜேவியும் ஆதிரையும் காட்டி கடுப்பாக்குனாங்க. மற்றபடி கேம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. மாஸ்க் டாஸ்க் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிஷனாக வந்து போன மாதிரி தெரியல. இவங்களே வந்து ஆரம்பத்திலே முடிவு பண்ணியிருக்கலாம், இவ்வளோ தூரம் இவங்க வந்து கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ஆரம்பத்திலே நின்று பேசியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், எப்படியுமே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து நம்ம தோக்கடிச்சிருவோன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எனக்கு ஒருத்தனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லி அவங்களே நின்று பேசி சண்டையை போட்டு முடிவு எடுத்து ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிருந்திருக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய ஒரு தட்டால் புட்டால் வேலையே நடந்திருக்காது. பிக் பாஸுக்கு வேலையே இல்லாமல் ஒரே நாளில் மேட்ச் முடிஞ்சிருக்கும். 2 நாள் 3 நாள் எதுக்கு போகுது, தேவையே இல்லை, அப்படியே பேசி முடிச்சிருப்பாங்க. பட் இது கடைசி வரைக்கும் அந்த மாதிரி போகல. இவங்க வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக விளையாடி நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு விளையாடினாங்க. அவ்வளோதாங்க நடந்தது. பார்வதி வந்து முன்னாடி பின்னாடி இன்னைக்கு பண்ண முக்கியமான வேலை என்னன்னா, திவாகர் கிட்ட போய் வினோத்தை வந்து பற்றி மனசில் பதிச்சாங்க. வினோத்கிட்ட வந்துட்டு ரம்யாவையும் ப்ளஸ் சுபிக்ஷா அப்புறம் வியானாவை பற்றி மனசில் பதிச்சாங்க. வெளியில் போயிட்டு திவாகர் கிட்ட பேசும்போது எல்லார பற்றியும் திரும்ப பேசுனாங்க. ஸோ இவங்க இவங்க ஒருத்தங்க தான் ஏதோ அங்கங்கே குத்தி குத்தி பேசிகிட்டு இருக்காங்க. மற்றபடி கேங்கு, கனி கேங்கு, அது ஒரு அன்பு கேங்கா இல்லை நாசமாக போகிற கேங்கான்னு தெரில, கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க.